தலையில் பொடுகு மாங்கு டாட்டா பை பை. தலையில் பொடுகு மாங்கு அதிகமாக இருக்குது. இதை ஒரே நாளில் சரி பண்ண முடியும்னு சொன்னால் நம்புறீங்களா? இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரே ஒரு ரெமெடி, ஒரே ஒரு பொருள், அதை நான் சொல்கிற மாதிரி நான் சொல்கிற விதத்தில் பயன்படுத்தினா, ஒரு தடவை அல்லது 2 தடவை பயன்படுத்தினா போதும், அந்த பொடுகு மாங்கெல்லாம் மாயமாக மறைஞ்சு போயிடும், காணாமல் போயிடும். அப்படி போவையில்லைன்னா கமெண்டில் வந்து கேளுங்க, சரியா? முன்னெல்லாம் குளிச்சுட்டு தலை காஞ்ச பிறகு தலையில் குளிர எண்ணெய் வச்சு விட்ருவாங்க. இது நல்ல விஷயம், இதில் நிறைய ஆரோக்கியம் இருக்குது. ஆனால் இப்போ சில பேருக்கு சத்து குறைவு காரணமாக அந்த எண்ணெயுடைய பிசுபிசுப்பு, அந்த ஈரப்பதம் தலை முடியினுடைய அடிப்பகுதியில் இருந்துக்கிட்டே இருக்கனால அந்த வேர்ப்பகுதியில் சில பூஞ்சைகள் உற்பத்தியாகி அதன் மூலமாக பொடுகு இந்த மாங்கெல்லாம் வந்துடுது. சில பேருக்கு ஈர்ப்பேன் கூட உற்பத்தியாகி வந்துடுது. இப்படிப்பட்டவங்க தலைக்கு எண்ணெய் தேய்க்கிற அந்த விதத்தை, அந்த முறையை கொஞ்சம் மாற்றிக்கணும். அதாவது குளிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னால் தலைக்கு நல்ல குளிர எண்ணெய் வச்சுட்டு, அது தேங்காய் அல்லது நல்லெண்ணெயோ எதுனாலும் வச்சுட்டு அரை மணி நேரம் கழித்து குளிக்கணும். சீயக்காய் அல்லது ஷாம்பு ஏதாவது போட்டு குளிக்கணும். குளித்த பிறகு தலைக்கு எண்ணெய் வைக்கக்கூடாது. இப்படி செஞ்சு பாருங்கள், இதிலையே பாதி பொடுகு காணாமல் போயிடும், இதிலே குறைஞ்சிரும். அப்புறமா அந்த முக்கியமான அந்த ரெமெடி என்னென்னா, நெல்லிக்காய், நாட்டு நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க அல்லது மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நல்லா விட்டமின் இ சத்து நிறைஞ்ச உள்ள இந்த நெல்லிக்காவை காய வச்சு பவுடராக்கி நாட்டு மருந்து கடையிலலாம் கிடைக்குது. அதே மாதிரி ஆன்லைனில் மீஷோ, ஃப்ளிப்கார்டு இதிலலாம் கிடைக்குது. இந்த நெல்லிக்காய் பொடியை வாங்கி கையில் வச்சுக்கிடுங்க. நெல்லிக்காய் பொடி, அமலா பவுடர், இந்த பொடியில் 2 ஸ்பூனு 3 ஸ்பூன் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு கிண்ணியில் எடுத்து போட்டு தண்ணி விட்டு நல்லா விரகி தலையில் அப்ளை பண்ணலாம். சில பேருக்கு தண்ணி விட்டால் பிடிக்காது, தடவை பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சோறு வடித்த கஞ்சி இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் விட்டு அதில் விரகி தலையில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்புறமா குளிங்க. குளிக்கும்போது சீயக்காய் ஷாம்பு எதுவுமே போட தேவையில்லை, இதுவே போதுமானது. குளித்து முடிச்சுட்டு தலையை துவத்தின பிறகு தலை முடியை தொட்டு பாருங்கள், அப்படி ஒரு ஷைனிங்கு, அப்படி ஒரு பளபளப்பு, மாங்கெல்லாம் காணாமல் போயிருக்கும். புரிஞ்சுதா? இதே மாதிரியான உங்களுக்கு பிரயோஜனமான வீடியோக்கள் பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க.